ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி குருமா குக்கரில் செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. அடுத்தது நான் சௌச்சௌ சேர்க்குறேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். பாதி சௌச்சௌ இருந்தால் போதுங்க. அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, இது வேக வச்ச கொண்டக்கடலைங்க, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அரை மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை நீங்கள் குறைச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் இதை வேக விட போகிறோம். ஏற்கனவே நான் கொண்டக்கடலையை வேக வச்சு தாங்க இதில் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா 3 விசிலில் உங்களுக்கு வேகாது. அதிகமாக விசில் விட்டால் மற்ற காயெல்லாம் குழஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை 3 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. கொண்டக்கடலையும் நல்லா குழையாமல் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பட்டை 3 கிராம்பு தாளிச்சிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம இஞ்சி பூண்டு இன்னும் சேர்க்கலைங்க. இப்போ தாளிப்பில் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை பச்சை வாசனை போக வதக்கி விட்டு இப்போ இதை நம்ம குருமாவில் சேர்த்துடலாம். மசாலாவோட வாசனைலாம் உள்ளார இறங்குறதுக்காக 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கொதிக்க விட போகிறோங்க. சில குருமா உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த குருமா காலையில் இட்லி, மதியானம் சாதம், நைட்டு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. குருமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிப்பியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.